மேலும் சித்தர்கள் இந்த உடலில் இயங்கக்கூடிய பிராணவாயுவாகிய நம்முடைய மூச்சு காற்றை இரண்டாக பிரிக்கிறார்கள். அதாவது 1 மணி நேரம் வலது நாசியிலும் அடுத்த 1 மணி நேரம் இடது நாசியிலும் மாறி மாறி இயங்கும். இதை சூரியகலை சந்திரகலை என்று பிரிக்கின்றார்கள். இந்த மூச்சுக்காற்று மாறி இயங்குவதை யோகா என்று சொல்லக்கூடிய ஊழ்க பயிற்சியின் மூலமாக 2 மூக்கிலும் சரியாக சமமாக இயங்கச் செய்வது சுழுமுனை என்று சொல்லப்படுகிறது. இந்த சுழுமுனையை இயக்கும் பொழுது இந்த உயிர்காந்த ஆற்றலானது மூலாதாரம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், விசுத்தி, அநாகதம், ஆக்ஞா, சகசாரம் என்ற 7 நிலைகளை கடந்து இந்த உயிர்காந்த ஆற்றல் வான்காந்த ஆற்றலுடன் இணையும் பொழுதுதான் இந்த சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாயும் நிலையை அடைகின்றார்கள். அவ்வாறு கூடு விட்டு கூடு பாயக்கூடிய நிலைக்கு உயர்ந்த சித்தர்கள் தங்களுடைய உடல்களை பாதுகாப்பாக அவர்களுடைய பாலிகளில், அதாவது சமணர் படுக்கை என்று மலை குகைகள், மலை மடுவுகள் இது போன்ற இடத்தில் யாரும் அதிகம் செல்லாத இடத்தில் அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை அமைத்து அங்கு தன்னுடைய உதவியாளர்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வைத்து உயிர்காந்த ஆற்றலை மட்டும் விண்ணுலகுகளுக்கு அனுப்பி இந்த வானுலகத்தை ஆய்வு செய்து அதன் மூலமாகத்தான் இந்த நட்சத்திரங்கள், கிரகங்கள் இது போன்ற அமைப்புகளை மிக தெளிவாக நுண்ணியமாக 10,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நமக்கு வழங்கியுள்ளார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது.